அது மிகையன்று. அப்பாவி இளைஞன் ஒருவனின் படுகொலை குறித்து மகாராஷ்டிரா சிஐடி போலீஸ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநில போலீஸ் ஹுவாஜா யூனுஸ் என்ற இளைஞரின் மீது வழக்கு விசாரணை மேற்கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. மேலும் தங்களால் இந்த வழக்கை விசாரிக்க இயலாது, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசியல் சக்தி மிகுந்த இடங்களில் செல்வாக்கு மிகுந்தவர்கள், எனவே ஹுவாஜா யூனுஸ் வழக்கில் தங்களால் விசாரணை செய்ய முடியாது, சுயேட்சையான ஒரு விசாரணை குழுவினரே இதனை விசாரிக்க வேண்டும் என கூறியுள்ளது. யார் அந்த ஹுவாஜா யூனுஸ்? 2002ஆம் ஆண்டு காட்கோபரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 2 இறந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். அந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக வளைகுடாவில் வாழ்ந்து வந்த கணினி மென்பொருள் பொறியாளரான ஹுவாஜா யூனுஸை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல் நிலைய லாக்அப் அறையில் காவல்துறையினரின் கடும் சித்திரவதைகளால் ஹுவாஜா யூனுஸ் ஜனவரி 2003ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இந்நிலையில் காட்கோபர் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அப்துல் மத்தீன் உட்பட பலர் விடுதலை செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் மீதும் வழக்கு தொடர மகாராஷ்டிரா மாநில சிஐடி போலீஸ் 12 காவல்துறையினர் மீது வழக்கு தொடர மகாராஷ்டிரா மாநில அரசிடம் அனுமதி கோரியது. ஆனால் மாநில அரசு 4 காவல்துறையினர் மீது மட்டுமே வழக்கு தொடர அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மாநில சிஐடி காவல்துறை சிபிஐயிடம் இவ்வழக்கை ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இது மகாராஷ்டிரா மாநில சிஐடி காவல்துறையின் வெளிப்படையான தன்மையையும் அதே நேரம் பரிதாபகரமான தோல்வியையும் மகாராஷ்டிரா அரசின் உள்நோக்கத்தையும் காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 8 பேரை குற்றமற்றவர்கள் என மும்பை பொடா நீதிமன்றம் விடுதலை செய்தது. போலீஸ் காவலில் இருந்த ஹுவாஜா யூனுஸின் மரணம் குறித்த சந்தேகம் வலுப்பெற்றது. ஹுவாஜா யூனுஸை சித்திரவதை செய்து படுகொலை செய்ததாக 14 காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பது